கேவலம் பொம்மநாட்டி மாதிரியா நடந்துட்டு இருக்க? ஏய், உனக்கே இது அசிங்கமா இல்ல? அது என்னுடைய பேர குழந்தை. மண்ணாங்கட்டி, இந்த திருட்டு ஒண்ணுதான் நீங்க 2 பேரும் பண்ணாம இருந்தீங்க. அந்த கேவலமான காரியத்தையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் இப்போ. திரும்ப திரும்ப என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதே. என் கையில இருந்து குழந்தைய அவன் திருடின்னு போனான். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. வா வா வா. சத்தியமா சொல்றேன்டா, குழந்தைய எடுத்துன்னு வந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. நான் வந்து பார்க்கும்போது குழந்தையோட இருந்தாங்க. உடனே கொண்டு போய் விட சொன்னேன். விட்டிருக்க மாட்டாங்களே. அதான் புடிவாதம். இந்த புடிவாதம் தான் இந்த வீட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இன்னைக்கு எப்படி 200 தேறிடும். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கோதண்ணா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கில்லாடிதான். இப்ப வந்தது ஆபத்து இல்லையா? தூக்கிட்டு போன குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுனால தானே இதை எடுத்துட்டு உங்க அம்மா, உங்க மண்ணி, உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஏதோ குழந்தை நல்லபடியா நம்ம கைக்கு வந்துச்சு. இல்லனா என்ன கதியா இருக்கும்? ஏய், வாயை மூடு. உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன வேணாலும் பேசுவேன். சுரேஷ், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க அம்மா பாசத்துல அவங்கள நீ சப்போர்ட் பண்ணி பேசுற. அதை நான் தப்புன்னு சொல்ல. இருந்தாலும் நியாயம் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வேண்டாம். உன் மனசை புண்படுத்துறதுக்கு விரும்பல. ஏன்னா நீ என் மகன் மாதிரி. பௌசி சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எது எப்படி இருந்தாலும் நீ தான் கோகுலுடைய அப்பா. எனக்கு உங்க அம்மா மேல எந்த வருத்தமும் இல்ல, கோபமும் இல்ல. அவங்க தான் என்ன ஒரு விரோதி மாதிரி நினைக்கிறாங்க. உங்க அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கலையப்பா. அது கூட அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசம் தான் காரணம். சரிதான்ப்பா, தாய் பாசத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்ல. அதனால தான் சொல்றேன், உங்க அம்மா இந்த குழந்தைய எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு இங்க வர பிடிக்கலன்னா தாராளமா அந்த குழந்தைய அங்கே கொண்டு போய் காமிக்கலாம். இதுக்கு நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன். சாரிப்பா. எதுக்கு சாரி? உங்களுக்கு தெரியாம எங்க அம்மா தப்பு பண்ணிட்டாங்க. நான் அதை தப்பாவே நினைக்கலப்பா. அதிகப்படியான பாசத்தோட வெளிப்பாடு தான் அது. சரி சுரேஷ், நடந்ததெல்லாம் மறந்துரு. நீயும் நிம்மதியா இருங்க. இதப்பா, குழந்தை என்கிட்ட கொடு. 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 சார், கோதனை கிட்ட ரிப்போர்ட்டே வரலையே. கணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கு. அவங்ககிட்ட ஃப்ரீ வச்சுனா சீட் ஆடத்துல கவுக்கிற ஐடியா சொல்லி கொடுத்தீங்க. பணமும் வாங்கிட்டு போனா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாருங்க, அவனை வந்து முழுசா நம்ப முடியாது. வருவா. எதுக்கு அவசரப்படுற? இருங்க, அவன் அந்த மாதிரி கேரக்டர் எனக்கு தெரியும் அவனை பத்தி. பணத்தை வாங்கிட்டு நம்மளே ஏமாத்து பாப்பான். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்னை ஏமாத்தும் நினைச்சான்னு வச்சுக்கோ, அவன் கை காலை எடுத்துருவேன். என்ன சார், என்னை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமாயா, வா. போன காரியம் என்ன ஆச்சு? சொல்லியா? ஏன் சொல்லாம இருக்கிற? பணத்தை ஏப்பம் விட்டுட்டியா? சார், நான் நன்றி உள்ள ஜீவன் மாதிரி முதலாளிக்கு எப்பவும் விசுவாசமா இருப்பேன். இந்த ஏமாத்துற வேலை எனக்கு தெரியாது. சரி, ஒரு பிஸ்கட் கொடுங்க. குடி. இந்த விசுவாசம் தான் எனக்கு தேவை. இந்த விசுவாசம்லாம் இருக்கட்டும். சீட் ஆட்டின விஷயம் என்னாச்சு? மண்ணை கவிட்டான். முதல் நாள் அவன் ஜெயிக்கிற மாதிரி செட்டப் பண்ணேன். 5000 ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு போனான். அடுத்த நாள் இழுத்து பிடிச்சிட்டேன். யோ, கடைசியா என்னாச்சு சொல்லியா? சீட்டு விளையாடுற ஆளுங்கிட்ட கடன் ஆச்சு. அவனுங்க மோசமான ஆளுங்க, தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் திகச்சு போயிட்டான். திகச்சு போயிட்டான்? என்னாச்சு சொல்லு. கடன் கொடுத்த கோஷ்டிங்க நேரா அவன் வீட்டுக்கே போயிட்டாங்க. வெரி குட். வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவன் பொண்டாட்டிக்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கான்.
அவனும் சீட்டாடின விஷயம், கடன் பட்ட விஷயம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான். அப்புறம் என்னாச்சு? பையன் மத்தாள மாதிரி ஆயிட்டான். 2 பக்கமும் அடி. அம்மா ஒரு பக்கம், ஆத்துக்காரி ஒரு பக்கம். பையனுக்கு மான மரியாதை போய் நடு ரோட்டுக்கு வந்துட்டான். அப்புறம் நாம என்ன நினைச்சோமோ அது நல்லபடியா நடந்து போச்சு. அவன் இனிமே தலை தூக்கவே மாட்டான். கடன் தானே பட்டிருக்கான். கடனை திருப்பி அடைச்சிட்டா பழையபடி ஆயிட போறான். அவன் இன்னும் அசிங்கப்படணும், அவமானப்படணும். பார்க்குறவன்லாம் அவனை கேவலமா நினைக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஐடியா சூப்பரா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? பிச்சைக்காரி மேட்ரு. பிச்சைக்காரி மேட்டர். ஆமா, ரோட்ல சில பொம்பளைங்க பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது அவங்களுடைய குழந்தை கிடையாது. அப்படின்னா அது யார் குழந்தை? வாடகை குழந்தை தான். பெத்தவங்க குழந்தைய பிச்சைக்காரிகிட்ட கொடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ரேட் பேசி வாடகைக்கு விட்டுருவாங்க. இவங்க பிச்சை எடுத்து குழந்தையும் வாடகை பணத்தையும் பிச்சை எடுத்ததுல கமிஷன் பணத்தையும் கொடுக்கணும். ம் இதுக்கும் ஸ்ரீவத்சனை பழி வாங்குறதுக்கு என்னையா சம்மந்தம்? இருக்க, நான் குழந்தைய வாடகைக்கு எடுத்து தரேன், ஒரு பிச்சைக்காரிகிட்ட கொடுப்போம், நீ கொஞ்சம் தள்ளி நின்று அவங்கள பார்த்துக்கோ. ஈவினிங் குழந்தையும் வாடகை பணத்தோட பெத்தவங்க கிட்ட கொடுத்துருவோம். நீ கமிஷன் பணத்தை வாங்கிக்கா, அதில் உன் கடனை அடைச்சிக்கான்னு ஸ்ரீவத்சன்கிட்ட சொல்லிட்டேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். ஏய், சரியான மாங்காய் மடியனா இருக்கிய. போய் போய் அவனுக்கு வருமானத்துக்கு வழி சொல்லி விட்டு வந்திருக்கிய. இதில் தான் சார் கோதாண்டன் கில்லி மாதிரி நிற்கிறான். இதில் மெயின் மேட்டர் என்னன்னா, வாங்க. ம் சொல்லு. யோ, ஐடியா ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆமா, அப்படியே உன்னால பண்ண முடியுமா? முடியாததை கோதாண்டன் சொல்லவே மாட்டான். ம் அப்படி சொல்லிட்டானா அதை முடிக்காம விட மாட்டான். ம், கேட்க நல்லா தான் இருக்கு. இதை மட்டும் சரியா செஞ்சுட்டேன்னா ஸ்ரீவத்சனை ரோட்ல நிறுத்திடுவாங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல சுதர்சன், அவன் குடும்பமே ரோட்ல நிக்கணும். நிக்க வெப்பம். ம், இந்த புடி வேண்டாம். இப்ப புடி. என்ன சார் பாதி தான் கொடுக்குறீங்க? உனக்கு பாதி பிஸ்கெட் போதும் போட. வேலையை முடிசா முடி, முழு பிஸ்கெட் தரேன். ஓகேவா? சரி, பணத்தையாவது கொடுங்க. விடமாட்டா போல இருக்க. நான் சொல்ல புடி. வரேன். சரி போ. நீங்க இல்லாதப்ப இதான்ப்பா நடந்தது. யார் செஞ்ச புண்ணியமோ குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னால கற்பனையே பண்ணி பார்க்க முடியலப்பா. நீயாவது அப்பவே குழந்தைய போய் அங்க விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்னால எப்படிப்பா முடியும்? இந்த ஆத்துல மீனாட்சி ஆட்சி தானே நடக்குது. நம்மள யாரு மதிக்கிறா? ஆத்துக்காருக்கு மரியாதை கொடுக்கறத நம்ம பலவீனம் நினைச்சுட்டு இருக்காங்கடா. அலமோ, நீ செஞ்சது நோக்கி நியாயமா படுறதாடி? கேவலம் பொம்மநாட்டி மாதிரியா நடந்துட்டு இருக்க. ஏய், உனக்கே இது அசிங்கமா இல்ல? அது என்னுடைய பேர குழந்தை. மண்ணாங்கட்டி, நோக்கு சட்டம் தெரியுமாடி? பெத்த குழந்தைய தாயே அடிக்க கூடாது, அதுதாண்டி சட்டம். நீ யாருடி? பாட்டி, குழந்தைக்கு நீ பாட்டி. யாருக்கும் தெரியாம திருட்டு வேற பண்ணிட்டு வந்திருக்க. மறுபடியும் நான் திருடின்னு வந்தேன்னு சொல்லாதேங்க. நான் தூக்கிட்டு தான் வந்தேன். ஏய், அவ அனுமதியோட குழந்தைய எடுத்துட்டு வராளே, அதுதாண்டி தூக்கிட்டு வர்றது. ஏடி, யாருக்கு தெரியாம அந்த காரியத்தை செஞ்சா அதுக்கு பேரு திருட்டுடி, திருட்டு. ரொம்ப நல்லா இருக்குடி நீ பேசுறது. அந்த திருட்டு ஒண்ணுதான் நீங்க 2 பேரும் பண்ணாம இருந்தீங்க. அந்த கேவலமான காரியத்தையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் இப்போ. திரும்ப என்னையே குத்தம் சொல்லிட்டு இருக்காதே. என் கையில இருந்து குழந்தைய அவன் திருடின்னு போனான். அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. அப்பா, யாருன்னே தெரியலப்பா. குழந்தைய தூக்கின்னு போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமா மாமா, கையில இருந்து குழந்தை புடுங்கும் போது ஐயா வீட்டுல குழந்தைய தேடிட்டு இருக்காங்க. நீங்க தூக்கிட்டு வந்து இங்க வச்சிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கையில இருந்து புடுங்கிட்டு ஓடி போயிட்ட மாமா.
போனவன் இந்நேரம் குழந்தைய கொடுத்துட்டு கண்டிப்பா உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பான். அவன் யாரோ ஒருத்தன் எங்களை எப்படி அடையாளம் தெரிய போகுது? இதெல்லாம் ஒரு பேச்சா? குழந்தை ஒப்படைச்சிட்டு யாரோ ஒரு பொம்மை நாட்டி திருடிட்டு போயிட்டா, அதை நான் காப்பாத்தி கொண்டு வந்தேன்னு சொல்லி உங்களெல்லாம் நிச்சயமா போட்டு கொடுக்க போறேன். நீங்க மாட்டிக்கு தான் போறேன். கௌசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் சுரேஷ முறுக்கி விட போறா. இங்க வந்து என்ன அசிங்கம் பண்ண போறானோ. என் புள்ள அப்படிப்பட்டவன் இல்ல. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் என் பக்கம் தான் பேசுவான். ஏய், வாய முடி. பெருசா என்னமோ பேச வந்துட்டான். உள்ள பெருமை பேசுறதுக்கு நேரம் ஆடியது. இத பாருடி, நம்ம பெருமை கௌரவம் எல்லாம் தான் அடியோட நாரி போச்சேடி, நாரி போச்சே. இப்ப என்ன பெருசா புள்ள பெருமை பேசுற? புள்ள பெருமை எப்பவுமே என் பக்கம் இருக்கிற நியாயத்தை பேசவே மாட்டேன். ரெண்டு பேரும் நியாயத்தை பேசலன்னா பொலியா போட்டுருவாங்க. ரெண்டு பேரும் பொலி. நாக்கு பிடிக்கிறவன் ஜாக்கிரதை. பொம்மை நாட்டிங்களா நீங்க? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? அந்த ராஜரத்னம் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவரை பார்க்கும் போதெல்லாம் இவ பண்ண காரியம் எல்லாம் என்ன உறுத்திண்டே இருக்குமேடா. ஊரே நாறுதடி. எவ்வளவு கௌரவமா இருந்தா அவ்வளோத்தையும் குழி தோண்டி புதைச்சிங்களேடி ரெண்டு பேரும். ஏத்த குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுத்துக்கு 2 தடவை யோசிச்சிருக்க கூடாது? போங்கோ, முன்னாடி நிக்காதே, போங்கோ. பாரு, அழக்கூடாதுப்பா. இதுதான் உங்க அப்பாவை பொத்தி பொத்தி வளர்த்தேன். இன்னைக்கு உங்க அப்பா குடிகாரனா மாறி இந்த குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்தின்னு இருக்கான். ஓ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இங்க பாரு, நீயாவது நன்னா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும். என்ன அழக்கூடாதுடா கண்ணா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அம்மா ரங்கநாயகி, ஸ்ரீவத்சன் எங்க போயிருக்கான்? காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே போயிருக்கானா? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஐயா காலங்கறதால குளிச்சுட்டு கிளம்பிட்டாராக்கும். ஐயோ, புதுசா அவனுக்கு ஒரு ஏஜென்ட் வேலை கிடைச்சிருக்குன்னா வரும்போது கமிஷன் பணத்தோட வரேமான்னு சொல்லிட்டு போனா. பெத்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, பேச்சு தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ரங்கநாயகி, நீ வேணா ஒரு நாளைக்கு பாரு, நம்ம ரங்கா பெரியவனா வளர்ந்து நன்னா படிச்சு நம்ம பையனுக்கே அவன் சம்பாதிச்சு கொடுக்க போறான் பாரு. நன்னா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னா அதான் என்னோட ஆசை, லட்சியம் எல்லாமே. ஐயோ, என்னன்னா ஆயிடுத்து? ஏன்னா இப்படி இருமுறேள்? குழந்தைய வேற கையில வச்சுட்டு இருமாதீங்க. இறக்கி விடுங்க, அவனை கீழே இறக்கி விடுங்க. விளையாடுற கண்ணா, நீ போய் விளையாடு போ. ஏன் விடாம அழுதுட்டே இருக்கான்? என்னன்னே தெரியலம்மா, காலம்பர்ல இருந்து ஒரே சோர்வா இருக்கு. நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. ஏன்னா உங்களுக்கு லோ சுகரா இருக்கும். காத்தால இருந்து வெறும் வயிற்றுல இருந்தா இப்படித்தானா? நீங்க வேணா செத்த நாளைக்கு கொஞ்சம் படுங்கோ, நான் போய் கஞ்சி காய்ச்சி எடுத்துன்னு வரேன். ஒரு மாத்திரையை போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் படுத்துட்டா எல்லாம் சரியா போயிடும். ஓகேண்ணா? குழந்தைங்க தனியா போயிட போறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க தான் விளையாடிட்டு இருப்பான். நீங்க படுங்கோ. அம்மா, என்னடி குழம்பு கொதிக்கிறது, காரம் போருமான வந்து பாருங்களேன். பத்து, கொஞ்சம் அரிசி எடுத்து வை, நான் வந்து உடைச்சு மாமா கஞ்சி வச்சு தரேன். சரிம்மா. நீங்க படுங்கண்ணா, நான் கஞ்சி எடுத்து வரேன். அப்பா, ஒரு வழியா போயாச்சு. என்ன யாருமே என்னட்ட பேச மாட்டேங்கிறீங்க? யாருடா பேசுவா? எந்த முகத்தை வச்சுட்டு வரலாம் பேசுவா? ஐம் வெரி சாரிடா. இந்த ஆத்துல நடந்த குழப்பத்துக்காக இது பாருடா சுரேஷ், இவ பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்டா. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கணும்? தப்பு செஞ்சதெல்லாம் அம்மா. இவங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. சுரேஷ், அது வந்து அம்மா, நீ எதுவும் சொல்லவே வேண்டாம். உன்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கு தெரியுமா?
கௌசியை பார்க்கறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நாள் முழுக்க குழந்தைய காணோம், அவ எவ்வளவு துடிச்சிருக்கா தெரியுமா? குழந்தை மேல உள்ள ஆசையாலதான். அதுக்கு திருடிட்டு வந்துருவியா? நீங்க என்ன ஆளாளுக்கு திருடி திருடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க பேர குழந்தை அவங்க தூக்கிட்டு வந்தாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? மணி ப்ளீஸ், தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். இது என்னோட மான பிரச்சனை மணி. நீங்க பண்ண காரியத்தால நான் எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? பாஸ்கர் நித்யாலாம் என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க தெரியுமா? ச்சே. டேய் சுரேஷ், உண்மையிலேயே தர்ம சங்கடமான ஒரு நிலைமைய நானும் ஏற்படுத்திட்டேன்டா. அண்டா, உனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுண்ணே. நான் இன்னொருத்தர் முன்னாடி தலை கொஞ்சம் நின்னா அது உனக்கும் தானே பாதிப்பு. நீயும் இந்த விஷயத்துல மௌனமா இருந்துட்டியேண்ணா. டேய் சத்தியமா சொல்றேன்டா, குழந்தைய எடுத்துன்னு வந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. நான் வந்து பார்க்கும்போது குழந்தையோட இருந்தாங்க. உடனே கொண்டு போய் விட சொன்னேன். விட்டிருக்க மாட்டாங்களே. அதான் புடிவாதம். இந்த புடிவாதம் தான் இந்த வீட்டையே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. டேய் சுரேஷ், தெரிஞ்சோ தெரியாமலோ இதுக்கு நானும் தொடர்பாயிட்டேன்டா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. நீங்க எதுக்காக போய் மன்னிப்பு கேக்குறீங்க? என் புருஷன் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் கூடாது, தலை குனிஞ்சு நிக்கவும் கூடாது. அப்போ நீங்க எல்லாம் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? டேய் சுரேஷ், நீ சொல்றதெல்லாம் இவாளுக்கு புரியாதுடா. புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவாள்லாம் மனுஷாலே இல்ல, ஜந்துக்கள் ஜந்துக்கள். பாரா, அடுத்தவங்க மனசை புண்படுத்தி அதை பார்த்து ரசிக்கணுங்கிற கீழ்த்தரமான புத்தி உள்ளவங்கடா. நான் ஒண்ணும் கல் நெஞ்சக்காரி இல்ல. நேக்கும் மனசு இருக்கு. அடுத்தவா கஷ்டப்படுறத பார்த்து நான் ஒண்ணும் சந்தோஷப்படல. நான் பேரனை பார்க்கணும்னு ஏதோ ஆசைப்பட்டேன். அதுக்காக குழந்தை யாருக்கும் தெரியாம திருடிட்டு வருதாமா? தப்புதான்பா, தப்புதான். யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்தது தப்புதான். கவுசியை கேட்டா குடுக்க மாட்டா, பிடிவாதம் பிடிப்பா. எதுக்கு வீண் வம்பந்தா தூக்கிட்டு வந்த? வேண்டாம், உன் கால்ல விழற. ஐயோ, என்ன காரியம்மா செய்றே? பிள்ளை கால்ல பெத்தவா விழறதா? அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு வேற வழி தெரியலடா. என்னை பத்தி அந்த ராஜரத்னமும் கவுசியும் எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பா. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. அம்மா, உன்னை நான் கேவலமா பேச விட்டுருவேனாம்மா? உன்னை விட்டு கொடுக்காம தான் நான் பேசினேம்மா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நன்னா தெரிஞ்சுக்கோங்க. இனிமே உங்களை விட முக்கியம் இன்னைக்கு யாரும் இல்லம்மா. நான் உன்னை பிரிஞ்சிருந்தாலும் என் மனசு முழுசும் உன்னை சுத்தி தான் இருந்ததுமா. சுரேஷ், இது போதும். நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் கிடைச்சிருது. டேய், நீ என் புள்ளடா, என் புள்ள. இம்மா நேரமாச்சும் ஆளை காணா. ஐயோ, நம்ம பொழப்பே போயிடும் போலக்குதே. என்ன இவ குழந்தை இல்லாம தனியா நிக்கிறாள? போதன்னு குழந்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, ஆளே காணுமே. ஒருவேளை பிச்சை எடுக்க குழந்தைய தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களோ? குழந்தை இல்லாம போதன்னு வந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய கமிஷன் கிடைக்காம போயிடுமே. இவங்கள நம்பி பத்மா கிட்ட பணத்தோட வரன்னு வீராப்ப வர சொல்லிட்டு வந்திருக்கேன். கோதன்னு சுதப்பிட்டானா என்ன பண்றது? எங்க போட்டான்? இந்தா, சீக்கிரம் பிடி. ஓகே ஓகே, இன்னைக்கு எப்படி 200 தேறிடும். சும்மா சொல்லக்கூடாது. நம்ம கோதனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கில்லாடிதான். குழந்தை ஜாக்கிரதை. ஐயா, உன்னை நம்பி இன்னைக்கு என் பொழப்பே போடுன்னு நினைச்சேன். வழக்கமா என் குழந்தை தான் தூக்கின்னு வருவேன். ஆனா நீ தான் எனக்கு குழந்தை இல்லாம தனியா வான்னு சொன்னதுனால அந்த குழந்தைய கிரிச்சல்ல விட்டு வந்துக்கிறேன். என்னது, கிரிச்சல விட்டியா? அவங்க நைனா கிட்ட விட்டு வந்துக்கிறேன். சரி, அதான் குழந்தையோட வந்துட்டால, இதை வச்சு பிச்சை எடு.
குழந்தை பெரிய இடத்து புள்ள மாதிரி இருக்குது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சாயங்காலம் வந்து குழந்தைய வாங்கிட்டு உனக்கு 100 ரூபா தரேன். வாத்தியார 100 ரூபாய் தருவியா? ஒரு நாள் பூரா என் குழந்தையோட பிச்சை எடுத்தா கூட 20-30 ரூபா கூட தேராது. நீ 100 ரூபாய் கொடுக்குறேன்றிய, நீ நல்லா இருப்ப வாத்தியார. ஆமாம், இந்த குழந்தை ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் இருந்தது. உடம்பு குணமான ஒரு பிச்சைக்காரிட்ட கொடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறதா வேண்டுதல். குழந்தை குணமாயிருச்சா? குணமானனால தானே உங்ககிட்ட கொடுத்து நான் பிச்சை எடுக்க வைக்கிறேன். இதை பாரு, குழந்தைக்கு வெயில் ஆகாது, அதனால இந்த போர்வையை மூடி பிச்சை எடு. சரிப்பா, சாயந்தரம் தவறாம வந்துருவல்ல? சாயங்காலம் வரைக்கும் தாங்காது, இன்னும் கொஞ்ச நேரத்திலே ரிசல்ட் தெரிஞ்சிடும். என்ன சொல்ற? குழந்தையுடைய அம்மா மனசு தாங்காம வந்தாலும் வந்துருவாங்க. அப்ப பணம்? பணம் நான் தரேன், நீ தொழில கவனி. சரிப்பா. அம்மா தாயே, ஏதாவது தர்மம் இதை பாரு, பண்ணி. ஜாக்கிரதை. சரி பாத்துக்கிறப்பா.